வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோடு தாங்க பார்க்குறோம். இந்த வீக்கெண்டு விஜய் சேதுபதி சார் என்ன பேசினார், எப்படி பண்ணார், அவர் பண்ணது சரியாக இருந்ததா நல்லா இல்லையா அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா துஷார் தாங்க எவிக்ட் ஆகிட்டு வெளியில் வந்துட்டார். நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா துஷார் வந்து இந்த வீக் தான் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார். ஆனால் என்ன பண்ணுறது, அவரை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அரோராவை பண்ணியிருந்துருக்கலாம். துஷார் வந்து திவ்யாகிட்ட பேசின அந்த பேச்சுனால எல்லாருமே வந்து அவர் மேலே கோவப்பட்டு அவரை வந்து நாமினேஷன் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்தது தான் அவர் வந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு ஏதுவாக இருந்தது இந்த தடவை. இல்லைன்னா இந்த 4 வாரமும் அவர் வந்து எதுவுமே பண்ணலைன்றது தான் உண்மை பார்க்க போனா. ஆனா இப்பதான் அவர் பேச ஆரம்பிச்சாரு. அதை விட அரோரா ஒண்ணுமே பண்ணல, அதை விட உண்மைங்க அது. ஆமா, ஏன்னா அரோரா வந்து நாமினேட் ஆகவே இல்லை, அதனால அவங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ நாம எதிர்பார்த்தது ரம்யா, துஷார், அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரவீன், அப்படிதான் நம்ம எதிர்பார்த்தோம். பிரவீன் வந்து சண்டே எபிசோட்ல காட்டுவாங்க. ஸோ துஷார் இப்போ வெளியில வந்துட்டார். வெளியில வந்ததையுமே அவர் ஒன்றும் பெருசா ஒன்று இது பண்ணலை. ஏன்னா அவர் செல்ஃப் ரியலைசேஷன் தான், அவரே அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஏன்னா அவர் ஒன்றுமே ஒர்க் பண்ணலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக ரொம்ப நல்ல டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது, அவங்க எப்படி வெளி உலகத்தில் எப்படி, அவங்க ஃபேமிலியில் எப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான கேம் இது இல்லைன்றது தான் உண்மை. இங்கே வந்து கேம் எல்லாருமே வர்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து எல்லாருமே ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனுக்குள்ளே இருக்கிறவங்க தான் உள்ளவே வந்திருக்காங்க. ஸோ உள்ளே வந்து அவங்கவுங்க ஒரு இதுவை வந்து கேமை வந்து கிரியேட் பண்ணி அவங்க விளையாடுறாங்க. ஸோ விளையாடுறவங்களே வந்து கேமுக்காக ஒரு சில அக்யூசேஷன் வைக்கும் போது அது வந்து வெளியில் வந்து எப்படி போகும் அப்படின்றத உணர்ந்து அதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கலாம். ஆனால் பிரஜன் அப்புறம் வந்து திவ்யா, சாண்ட்ரா, அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்களா சபரி, எஃப்ஜே, கனி, இவங்கெல்லாம் வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க நம்ம பார்வதியை பற்றி. அந்த பார்வதின்ற அந்த அவ வந்து எப்படின்னா எல்லார்கிட்டையும் ஃபன்னாக பேசுகிறாங்க. அவங்க உள்ளே வரும்போது கூட அவங்களோட ஃபேமிலியோட அந்த ஒரு இதுவை தான் காட்டிட்டு தான் உள்ளே விடுறாங்க வீடியோ. அப்போ எல்லாருமே அதை பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு பொண்ணு வந்து உள்ளே வரும்போது அவளோட கேம் பிளே வேறவா இருக்கு. ஒருவேளை வந்து அவள் வந்து பேசுகிறவங்க கிட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லவ் கண்டென்ட்டாகவே இருக்கலாம், இல்லைனா உண்மையாலுமே லவ் கூட பண்ணிடலாம். யார் கேட்டா, யாருக்கு தெரியும் இந்த விஷயங்கள்லாம். ஆனால் அதை உணராமல் இவங்க கேவலமாக ஒரு பெண்ணை வந்து சித்தரிக்கிறது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதை தெளிவுபடுத்தணும். வெளியில் மக்களும் வந்து இதை தப்பாக பேசிடக்கூடாது, புரிஞ்சிடக்கூடாது. உள்ளே இருக்கிறவங்களும் வந்து இதை வச்சு கேமை விளையாடக்கூடாது, ஒரு பொண்ணை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. எல்லா பெண்களுக்குமான அது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி சார் வந்து இதை அட்ரஸ் பண்ணுது. ஸோ அந்த உள்ளே பேசின அவங்களோட அதே ஸ்டேட்மெண்ட்டை பார்வை வந்து இன்றைக்கி வந்து மக்கள் முன்னாடி பேச வச்சது ரொம்ப அவருக்கு வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிக்கலாம் அவரை சாரை. ஏன்னா அவங்க மைண்டும் கிளியர் ஆயிடுச்சு. உள்ள இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, கிளியர் பண்ணிக்கிட்டு ஒரு பயம் வரும். இனிமே வந்து இந்த விஷயத்தை வச்சு பார்வை வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தெரிவு வந்துடும். இனிமே பண்ணாங்கன்னா அவங்களாம் எவிக்ட் ஆகி வெளியில வந்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சு கொடுத்த விஜய் சேதுபதி சாருக்கு நம்ம எல்லாமே நன்றிகளை தெரிவிச்சுக்கலான்னு தான் சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டீம், இந்த பிரஜன், சாண்ட்ரா இருக்காங்களா, அவங்க டீம் தான் சொல்லணும். ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீமா உள்ள போய் விளையாடுறாங்க. ஆமா, அவங்கள வந்து சார் சொன்னது நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் கூட காட்டமாக சொல்லி இருக்கலாம்னு தான் நம்ம இது பண்ணோம். ஏன்னா அவர் வந்து பார்வதியை மார்க் பண்ணது விஜய் சேதுபதி சாரே அப்படி தான் மார்க் பண்ணாருன்னு வச்சுக்கிங்களேன். நிறைய இந்த 3 வாரங்கள் தொடர்ந்து பார்வை வந்து மார்க்கிங் தான் நடந்தது. ஸோ அதை தான் வந்து பிரஜன் உள்ளே போய் ட்ரை பண்ணார். அவர் வெளியிலேருந்து பார்த்தது விஜய் சேதுபதி சாரே பண்ணுறாரே, நாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு எஃபர்ட் எடுத்தார். பட் அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதை வந்து விஜய் சேதுபதி சார் கண்டிச்சது நல்லா இருந்ததுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பிரவீன், பிரஜன், அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ருதீன், இவங்க 3 பேரும் சேர்ந்து போட்டு அந்த என்ன சொல்கிறது, ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று போட்டாங்க இல்லையா, அது நல்லா இல்லை. யாருமே அதை விரும்பலை. அதை இனிஷியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன் அண்ட் பிரஜன் தான் அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். பிரவீன் தான் அவர் ஒரு வகையான என்ன சொல்கிறது, பைத்தியம். எல்லாருமே ஒரு பைத்தியம் தாங்க. அதனால் பைத்தியம்னு சொல்கிறதுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே உலகத்தில் இருக்கப்போ தான் எல்லாரும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு
பைத்தியங்கள். ஆனால் இந்த பிக் பாஸ் சீசனில் உள்ளே போட்ட எல்லாருமே பயங்கரமான பைத்தியங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா ஒன்று நடிப்பு பைத்தியம், ஒன்று வந்து டான்ஸ் பைத்தியமாக இருக்குது. விஜய் சேதுபதி ஆமாம், ஒருத்தர் விஜய் சேதுபதி சார் சொல்கிறதே அவங்களுக்கு புரியல. அவங்க வேற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட பேசி இவங்க வாயிலிருந்து அதை கேட்டு இவர் நமக்கு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள அவருக்கு போதும் போதும்னு ஆயிடும்ன்றது உண்மைதான். ஏன்னா நமக்கே நிறைய வெறுப்பாயிட்டு டிவியை ஆஃப் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது இவங்களோட ஆக்டிவிட்டீஸு. ஸோ அப்படி தான் இவங்க கொண்டு வந்த அந்த ட்ராமா தேவையில்லாதது அது. ஏன்னா பிரஜன் என்ன பண்ணிட்டாரு, உள்ளே வந்ததையும் அவருக்கு அந்த ஒன் டே வந்து அவருக்கு எதுவுமே புரியல. எப்படியாவது நம்ம வந்து வெளியில் வாய்ஸ் சவடால் விட்டுட்டு வந்துட்டோம், உள்ளே வந்து ஏதாவது ஒன்று பண்ணி காட்டி நம்மளை வந்து வெளியில் வந்து மக்களுக்கு காட்டணுன்றதுனால இந்த ட்ராமாவுக்கு, இந்த ப்ராங்க் ட்ராமாவுக்கு வந்து அவர் இது பண்ணார், முன்னிலை வகுத்தார். அப்படி தான் வகுத்துட்டு இன்றைக்கி கறியை பூசிக்கிட்டாரு அப்படின்றது தான் பிரஜனுக்கு நம்ம சொல்ல வரோம். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால். ஆனால் இதில் அமித் மாதிரி ஒரு ஜென்டிலான ஒரு பிளேயரு, ஜென்டிலான என்ன சொல்கிறது, பார்க்கவே பர்சனலாக பார்க்கும் போதே அது நல்ல பர்சன் மாதிரி தான் தெரிகிறாரு. ஸோ அப்படி தான் தெரிகிறாரு இல்லை, அதுவே உண்மை. நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாலெல்லாம் போடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோ ஒரு பொலைட்டாக, அவ்வளோ ஒரு ஹம்பிளாக சொல்கிறது. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்கள். ஒருத்தர் தூங்குனா மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, காட்டி கொடுத்துருவாங்க. அதாவது தூங்காத, நாய் குறைக்குது. எக்ஸாம்பிள் நேற்று சாண்ட்ரா வந்து எஃப்ஜேவை தூங்காதடா, நாய் வந்து குறைக்க போகுதுன்னு காலால் எட்டி உதைக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. பட் வந்து இவர் திவாகர் வந்து பக்கத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறாரு அந்த டைனிங் ஏரியாவில். நம்ம இவர் உட்காந்துருக்காரு, அமித் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. கையை வச்சு அவர் எதுவுமே எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே காமிக்கலைங்க மனுஷன். அப்படி கை வச்சு அவரோட ஷோல்டரில் இப்படி ஒரு இது பண்ணார். திவாகர் எழுந்துட்டார். இதை விட வேறு பெரிய எக்ஸாம்பிள் தேவையில்லைங்க. ஒரு நல்ல மனுஷனாகவும் இருக்கணும். தன்னோட கேம் பிளே எந்தெந்த இடத்துல கேம் விளையாடணுன்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. பார்க்கலாம் இவருடைய கேம் பிளே எப்படி நல்லா இன்னும் நல்லா மெருகேறி வருதா அப்படின்றத. அதே மாதிரி திவ்யா கணேசனை வெளுத்து வாங்கிட்டாருங்க. ஏன்னா என்னமோ அந்த அம்மா வந்து பிக் பாஸுக்கே பாசி மாதிரி பிக் பாஸே கேள்வி கேட்டது நாளைக்கு தான் வச்சு இன்னும் செய்வார்னு நினைக்கிறோம். ஏன்னா திவ்யா கணேஷ் அவங்களுடைய ஆட்டிடியூடே வேறு மாதிரி. நம்ம ஒரு நாடகத்தில் பார்த்த திவ்யா கணேஷா அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே வந்து ரொம்ப ஓவர் ஆட்டிடியூடு, ரொம்ப திமிரு, அந்த தெனாவிட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி மூக்க உடச்சி விட்டாரு. அப்போ கூட அவர் விஜய் சேதுபதி கேள்வி கேட்குறாரு, ஏந்து ஸ்டாண்டிங்கில் நிற்கிறாங்க. அப்புறம் எனக்கு என்ன கேட்டீங்கன்னு கேட்குறாங்கன்னா, அப்போ அவங்க மனநிலைமை அப்படி ஃபிசிக்கலி ப்ரெசென்ட்டு, மென்டலி ஆப்சண்ட்டு. ஸோ அவர் தான் சொன்னார், இது மென்டலி ஆப்சண்ட் இல்லை மென்டலான்னு தெரியலங்க. இப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி சாரோட எபிசோடு இன்னைக்கு தான் ஓவராலாக போச்சு. அதே மாதிரி சபரி நல்லா கலாசி விட்டார். சபரி சுத்த விட மாட்டால, கரெக்டாக சொல்லுவல்ல, கெட்ட பாயிண்ட்டுக்கு பேசுவான். ஆனால் என்ன பேசுகிறேன்னே அப்படின்னு அதையும் இன்னொன்று அட்ரஸ் பண்ணுறாரு. எல்லாரும் அக்கா, தங்கச்சி, அண்ணன், மாமா இப்படிலாம் பேசிக்கூடாது, எல்லாம் வெளியே வச்சுங்க உங்களோட உறவுகளை. உள்ளே வந்து கேமை விளையாடுங்க, கேமாக விளையாடுனா நல்லாயிருக்கும், அந்த உறவுகளை வச்சுன்னா கேம் விளையாட முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ கூட ஒரு சிலது திருந்தாத ஜென்மங்கள் எதுக்கு சொம்படிக்குதுங்கன்னு தெரியல. அதே மாதிரி கனியை வச்சு செஞ்சாருங்க. கனியை வந்து கேட்குறாரு, அம்மா என்னம்மான்னு. அப்பா நீ இன்னும் திருந்தலையானா, நீ வீட்டில், அதாவது எப்படின்னா நீ வீட்டில் இருக்கிற மாதிரியே இங்கே இருக்கிற, இன்னும் இவ்வளோ வாரம் ஆகி நீ திருந்தலை, அதே கூட்டணி அதே குமாரம் மேலத்தோட தான் உட்காந்துட்டு இருக்கிற. அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் நிறைய இடத்துல வெளியில வருது. பட் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, ரியல் ஃபேஸை வெளியில காட்டக்கூடாதுன்னு. அதுக்கு தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இல்லை, இங்கே ஒரிஜினல் ஃபேஸை காட்டினா தான் உங்களோட கேம் விளையாட முடியும், அதுக்காக நீங்கள் வந்து தப்பானவங்களாம் ஆயிட முடியாது, இது கேமு அப்படின்னு சொல்லி கூட அவங்க எப்பவுமே ரொம்ப தேன் மாதிரி பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் வந்து சாண்ட்ரா கிட்ட அவங்க பேசும்போது, பார்வதி கிட்ட பேசும்போது, பார்வதியை பற்றி பின்னாடி பேசும்போதெல்லாம் இந்த ஊர்கிழவிங்கெல்லாம் உட்காந்து பேசுவாங்களே, அவ அப்படி இவ இப்படி, இது மாதிரி வேலையை தான் பண்ணுறாங்க. தைரியம் இருந்தால் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படின்னு சொல்லும் போது அவங்க தவறானவங்க இருந்தால் அவங்க தவறை திருத்திக்கலாம். அப்படி நல்லவங்களாக இருந்தால் அவங்க செய்யாத தவறுக்காக உங்ககிட்ட எதிர்த்து கேட்கலாம், நீங்கள் திருத்திக்கலாம். ஐயோ அவங்கள பற்றி தப்பாக பேசிட்டோமே. இதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காம அப்படியே கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கிறவங்க தான் இந்த கனி. ஸோ வந்து கனின்றது வந்து பேரில் மட்டும் இருக்கக்கூடாதுங்க. கனி வந்து சில கசப்பு கனிகளும் இருக்குது. ஸோ கசப்பான கனி தான் இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரோராவை பற்றி பேசுவாருங்க. அரோரா இருக்கியாம்மா அப்படின்வார். ஏற்கனவே போன வாட்டியும் அதான் சொல்லுவார், ஒன்றுமே பண்ணல பர்ஃபார்மன்ஸு. இந்த வாட்டியும் ஒன்றும் இல்லை. அந்த அம்மா வந்து அதே சொல்லுவாங்க, அட்மாஸ்பியர் கூட சரி கிடையாதுங்க அரோரா. அவ்வளோதாங்க சொல்ல முடியாது. நீ இங்கே உட்காராதம்மா அங்கே உட்காருன்னுவார். அப்போ கூட அது எதை பற்றியும் சட்டை பண்ணாமல் சிரிச்சிட்டே இருக்குங்க. ஏன்னா அது விளையாட வந்ததா எதுக்கு வந்தது அதுக்கே தெரிய மாட்டுது. அடுத்தது
பார்த்தீங்கன்னா திவாகர் சார் பற்றி தாங்க சொல்லணும். திவாகர் சார் பற்றி பேசணுன்னா இன்னைக்கு வந்து மனம் விட்டு கொஞ்சம் நேரம் சிரிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் பாருங்க, விஜய் சேதுபதி சார் சொல்கிறாங்க இது வந்து ஒரு ப்ராங்க்கு அப்படின்னு சொன்னதை இவர் வந்து உள்ளே போயிட்டு அந்த பிரேக் டைமில் எல்லார்கிட்டையும் போய் பேசிக்கிறாரு. ஆமாம், சாண்ட்ராட்ட போய் பேசிக்கிறாரு. இது மாதிரி வந்து ஏதோ இவங்க வந்து உண்மையாலுமே வந்து நிஜமாக ஒரு ஃபைட்டு நடந்திருக்கு. அது வந்து பிக் பாஸுக்கு வந்து தப்பாக போயிடும், வெளியிலலாம் தப்பாயிடும், ஷோ பாதிக்கப்படும்ன்றதுனால இதை வந்து ஒரு பிராங்காக மாற்றிடுவோம் பிக் பாஸே சொன்னதா வந்து இவர் பேசுறது. ஆமாம், அவருடைய ஒரு வளர்ந்தவர் ஒரு குழந்தைத்தனமாக பேசுகிறாரா இல்லை இவர் ஒரு வெகுளியாக இருக்கிறாரா? ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய குழந்தைத்தனமான ஒரு வெகுளித்தனமான ஒரு விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த நேரத்தில் எவ்வளோ ஒரு மன இது இருந்தால் கூட நிஜமாக ஷோ பார்த்து பிக் பாஸும் சிரிச்சிருப்பார், விஜய் சேதுபதி சாரும் சிரிச்சிருப்பார். யாரெல்லாம் அந்த இடத்துல சிரிச்சிங்க அப்படின்றத மட்டும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நாங்கள் என்ஜாய் பண்ணோங்க. மொத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.